சென்னை நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு வழித்தடங்களில் 2 புதிய வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி இன்று காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பயணிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் பிரபு மற்றும் ரமேஷ்குமார். நவீன வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து கோவை, நெல்லை, மைசூரு, விஜயவாடா மற்றும் கோவையிலிருந்து பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு ஏற்கனவே இயக்கப்பட்டு வருகின்றன. வந்தே பாரத் ரயில்களுக்கு எதிர்பார்ப்பும் வரவேற்பும் அதிகரித்துள்ள நிலையில் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று சென்னை, நாகர்கோவில் மற்றும் மதுரை, பெங்களூரு வழித்தடங்களில் 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி இன்று காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் காலை 5 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயிலானது மதியம் 1:50 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும். மறுமார்க்கத்தில் பிற்பகல் 2:30 மணிக்கு நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு இரவு 11 மணிக்கு எழும்பூரை வந்தடைகிறது. இந்த ரயிலானது தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி மற்றும் நெல்லை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் கட்டணத்தை பொறுத்தவரை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஏசி சேர் கார் இருக்கைக்கு 1760 ரூபாயாகவும், எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் இருக்கைக்கு 3240 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் எழும்பூரிலிருந்து திருச்சிக்கு சேர் கார் இருக்கைக்கு 955 ரூபாயும், மதுரைக்கு 1200 ரூபாயும், நெல்லைக்கு 1665 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இதேபோல் மதுரை, பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் மதுரையிலிருந்து காலை 5:15 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடைகிறது. 8 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணராஜபுரத்தில் நின்று செல்லும் என்றும் ஏசி சேர் கார் இருக்கைக்கான டிக்கெட் 1575 ரூபாயாகவும், எக்ஸிக்யூட்டிவ் இருக்கைக்கான டிக்கெட் 2865 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது குறித்து மதுரையைச் சேர்ந்த செல்வகுமார் ஜெயச்சந்திரனிடம் பேசினோம். 8 மணி நேரத்தில் போகிறது ஒரு 6 மணி நேரத்தில் போகுது. அது மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கூட தான் இது ட்ரெயினில். அதை கொஞ்சம் குறைச்சி விட்டாங்கன்னா இன்னும் மக்களுக்கு இன்னும் ரொம்ப சேவையாக இருக்கும். மற்ற ட்ரெயின்லாம் 12 மணி நேரம் 15 மணி நேரம் போகுது. இந்த ட்ரெயின் 8 மணி நேரம் 6 மணி நேரத்தில் போகுது. அது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் ஈஸியா இருக்குது. முன்னதாக வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகை முந்தைய ஆட்சியை காட்டிலும் 7 மடங்கு அதிகம் என்றார். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 6000 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். 2014ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட தொகையோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுக்கு 7 மடங்கு அதிக நிதி ஒதுக்கியிருக்கோம். இதனிடையே தாம்பரத்தில் புதிய வந்தே பாரத் ரயிலை வரவேற்கும் நிகழ்ச்சியில் திமுக மற்றும் பாஜகவினர் மாறி மாறி கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். அதிகரித்து வரும் தேவை மற்றும் வெற்றியை கருத்தில் கொண்டு விரைவில் உறங்கும் வகையிலான வந்தே பாரத் ஸ்லீப்பர் வகை ரயில்களையும் அதேபோல நகர்ப்புறங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையில் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சேவையும் மத்திய அரசு விரைவில் துவக்க இருக்கிறது. கல்பனா. நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.